பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை. ஆமாம், அந்த வார்த்தை ஸ்டீஃபனுக்கு தான் பொருந்தும். ஆமாம், எங்கே யாரை பார்த்தாலும் சுவிசேஷம். அல்லேலூயா. இள வயதிலே ஆண்டவர் எழுப்பி இருக்கிற பாத்திரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு 7 மாசமா அங்கிள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு என்ன அதுல ஒரு ஆசைன்னா, அவர் நேர்ல பார்க்கும்போது நான் சொல்லுவேன். என்னது? நேர்ல பார்த்து. அங்கிள் அடிக்கடி நிறைய சர்ச்சில் சொல்லுவாங்க, என்னைய ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட யாரும் சேர்க்கல. அவர் சொல்லுவார் அழகா, ஒருவேளை திருட வந்தா கூட திருடிட்டு போகணும், நான் பார்த்துட்டு தான் இருக்க முடியும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் என் பிள்ளைய லட்சக்கணக்கான நபர்களை வாட்ச் பண்ற வேலைக்கு, அதாவது கண்காணி ஆனவன். ஆமே, எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியம் இன்னைக்கு அங்கிளுக்கு கொடுத்துருக்கா. ஐயா, அவயவங்கள் தேவையில்லை, ஒரு மனிதனுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உலகத்தை கலக்கி கொண்டே போகலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்றாரு, அபிஷேகத்தை முடிவு வர்றதுக்கும் பாதுகாத்து கொள்றதுக்கு ஒன்னே ஒன்று இருந்தா போதும். என்னங்க? அவர் சமூகம் மட்டும் போதும். பரிசுத்தமா வாழணுமா யங்ஸ்டர் லைஃப்ல, அவர் சமூகம் போதும். பெரிய ஊழியத்தை அவர் தாழ்மையா செய்ய வைக்கணுமா, அவருடைய சமூகம் 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 சமூகம். நான் அக்கௌண்டன்சில 70 மார்க், 200க்கு 70 மார்க், ஜஸ்ட் பாஸ். அந்த சார் என்னை பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 மாசம் முன்னாடி கூப்பிடாரு, டே தம்பி நீ வாடா, நீ கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவ, நீ வா என்னோட கிளாஸ் ரூமுக்கு வான்னு சொல்லி செப்பரேட்டா நடத்தினாரு. நான் சொல்றேன், 6 அறிவு இருக்கிற மனுஷன் என்னை பாஸ் பண்ண வச்சிட்டார். அவர் சமூகத்துக்கு போற உங்களை எவ்வளோ லெவல்ல பயன்படுத்துவார் தெரியுமாங்க? சுடுகாட்டுக்கு பக்கத்துல பிறந்த எங்க அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை இன்னைக்கு உங்க முன்னாடி அங்கிள் முன்னாடி நிறுத்துறாருன்னா உங்களை கொண்டு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. நம்புறீங்களா? கொடுக்கலாம் அவரு. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான்